ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ் சொந்தங்களே, எல்லாரும் அப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா மொரோக்கோல ஆரஞ்சு ஃபார்மு போயிட்டு இருக்கோம். சூப்பராகவே இருக்கும். அங்கே தான் போயிட்டு இருக்கோம். எங்களோட வந்து போலீஸ் கப்பல்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ உங்களை வரும்னு சொன்னாங்க. அங்கே தான் போயிட்டு இருக்கிறோம். அங்கே போய் மிச்சத்தை பார்க்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் ஒரேஞ்ச் ஃபார்மு போகிற வழியில் இதில் இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆடு வளர்க்குறாங்க பாருங்கள். இந்த ஆடுகளை பாருங்கள், மரத்தில் ஏறிந்து இந்த மர இலையில சாப்பிடுது. இந்த இடத்த சுற்றி பாருங்க, ஒரு புல்லு கூட கிடைக்கல. இதில் எப்படித்தான் இந்த ஆடுகள் சபாய் பண்ணுவது தெரியல. தண்ணியும் இல்லை. ஓ, இங்கே பால் குடிக்குது பாருங்க. ஹலோ, ஹாய், சாரி ஃபார் டிஸ்டர்பிங். அப்படி இதை பாருங்க, இது எப்படி பேலன்ஸ்ல இந்த ஆடுகள் நிக்குதுன்னு பாருங்க. வா, நாம கூட எப்படி நிக்க முடியாது, மரத்துல குடிக்க விழுந்துரும். எப்படி பேலன்ஸ். லுக், ஹலோ, ஹாய், பியூட்டிஃபுல்லா இருக்கு, சூப்பர் சீனு. வா, ஆனா கேட்கணும் இதுல எப்படி என்னென்ன சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு. See, no water. Water, no. Water? Yeah. Amazon. Okay. Yeah, okay. Ouais. Water the milk. Okay, okay. Oh my god. இங்க பாருங்க, மேல போய் நிக்குது. இதுல இருந்து இந்த இலையில எப்படி வாழுவோ தெரியல. இந்த இலையை கடிச்சு சாப்பிட்டு. ஹாய், ரிலாக்ஸிங். ஓ, பா. இங்க பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கா, அங்க தூரத்துல தான் தண்ணி இருக்குதான். அங்க நடத்தி கூட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு ஆடு வந்து பாருங்க, வயிறெல்லாம் ஒட்டியே இருக்கு. இதுக்கு நல்ல நம்ம ஒரு மாதிரி நல்ல சாப்பாடு கிடைக்காதீங்க. சாப்பாடு கொடுக்குறாங்க பாருங்க, கையை தட்டி தட்டி தான் சாப்பாடு கொடுக்கு. இதான் இந்த போலீஸ் கப்பல்ஸ். வெரி ஃப்ரெண்ட்லி கைஸ். Hello my friend. Cheers. இதில் நீங்க பாக்குறீங்கல்ல, இது வந்து ஏர்போர்ட் போற வழி. இதான் வாகனங்கள் அங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதான் செம்ம சூப்பராகவே இருக்குல்ல. இப்போ தொடர்ந்து வந்து ஆரஞ்சு ஃபார்மு போயிட்டு இருக்கோம். அங்கால தெரிஞ்சுக்காங்க, அதான் அட்லஸ் மவுண்ட். ஹைவே ஒன்றும் பெருசாக பிஸி இல்லை, நார்மலாக தான் இருக்கு. ஓகே, சூப்பராகவே இருக்கு. சூப்பரான ரோட் ட்ரிப் பாருங்க. இது தெரியுற மரங்களை வந்து ஒலிவ் மரங்கள் பாருங்க. சும்மா நம்ம ஊர்ல காட்டு மரம் மாதிரி இங்க ஃபுல்லா ஒலிவ் மரம் தான். அங்கால தெரியுது பாருங்க, அட்லஸ் மவுண்டன். இது அந்த உலகத்துல வந்து 2வது பெரிய மேல, செம்மையாவே இருக்கு. இதுலயே பாருங்க எவ்வளவு ஆடு மேய்க்கிறாங்க. நைட்ல பட்டி கொண்டு போய் அடைச்சிருவாங்க, டே டைம்ல இங்க கொண்டு வருவாங்க. Jamal is our driver. So I've got 3 wives, 1 kid. Yeah. No. Wrong information. No, 1 wife, 3 kids, 3 daughter. உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃபார்முக்கு வந்துட்டோம். இப்போ உள்ளுக்கு கூட்டிக்கொண்டே காட போறாங்க. உள்ளுக்கு போய் பார்ப்பேன் என்ன மாதிரின்னு சொல்லி. ஓகே உறவுகளை, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு வந்துட்டோம். சூப்பராகவே இருக்கு ஆரஞ்சு ஃபார்ம். வா, இது வந்து செம சூப்பராகவே இருக்கு பாருங்க. வா, பியூட்டிஃபுல். இது பிக் பண்ணி போய் சாப்பிடலாமில்ல? யா, நல்லா இருக்கு, செமையா இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் அவ்வளவு பெருசா வந்து தண்ணி தேவையில்லை. கொஞ்சம் தண்ணியிலேயே இது வந்து காய்ச்சி பூக்கும். வா, செமையா இருக்கு. உள்ளுக்குள்ள போய் இங்க பாம்பு இருக்கும்னு சொல்லுவாங்க, தெரியல. செம திக்கா இருக்கு, நல்ல ஹெல்த்தியா இருக்கு ஆரஞ்சு எல்லாம். இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஆரஞ்சா, இதை விட பெரிய ஆரஞ்சு இருக்கா அங்க வர சொல்றாரு. ஐயா, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அவங்க தண்ணி எப்படி அடிக்கிறாங்கன்னு சொன்னா, இப்ப அந்த சின்ன கோஸ் பைப் தான், அதுல இருந்து அங்க திறந்து விட்டாங்கன்னு சொன்னா அது ஆரஞ்சுக்கு பாயும். இங்க எல்லாம் வந்து போர்வெல் தான் தண்ணி. இதுதான் வந்து அவகாடோ மரமா. இப்ப காய் இல்லை இதுல பாருங்க. இது வந்து பொமக்ரனைட். இதுதானே தமிழ்ல என்ன சொல்றதுக்கு? இப்பதான் பூ வந்துட்டு இருக்குங்க.
இது வந்து லெமன் மரம் பார்த்தீங்களா, ஊர்ல எல்லாம் பார்த்துருப்போம். இது பெரிய தோட்டமா பார்க்கறோம் இல்லையா. கீழே பாருங்க, காய்ச்சி தூங்குது, செமையா இருக்குல்ல, பியூட்டிஃபுல், ஐ லவ் இட், வாவ். இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஒரேஞ்சா இருக்குது பாருங்க. இது நல்லா பழுத்திருக்கு. மாஸ்டர், இதோட பிச்சை எடுத்துட்டு போலாமா? ஓஹோ, இப்போ ஒச்சா ஒன்று எடுத்தாச்சு, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆமா, ஊர்ல நாங்க மாங்காய் களவு எடுக்கிற மாதிரி இங்க ஒரேஞ்சு களவு எடுக்கும். நல்ல வாசமா இருக்கு. அதான் சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, நம்ம பாடி உரிக்கிறாரு. ஒரு பீஸ் தாங்க, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு ஜூஸ் ஊத்துது பாத்தீங்களா, அவ்வளவு செம்ம சூப்பரா இருக்கு. சரி, ஜஸ்ட் ஒன் லிட்டில் பீஸ். நாட்டு ஜூஸா? ஓகே, தேங்க்யூ. சூப்பர் உறவுகளே, இது பாத்தீங்கன்னா பெரிய தோட்டம், சுத்தி சுத்தி போயிட்டே இருக்கலாம் போல இருக்கு. செமையா இருக்கு. 2 ஒரேஞ்ச பிழிஞ்சாலே ஒரு கிளாஸ்ல ஃபுல்லா வந்துடும். கீழே விழுந்ததெல்லாம் இல்ல, பொறுக்கி கிடக்கு, யார் வேணாலும் எடுத்துட்டு போகலாம். இங்க பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட். செமையா இருக்கு. ஒரு வீட்டுல 2 மரம் இருந்தா போதும், ஒரு குடும்பம் பிழைச்சிரும். பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய ஆரஞ்சு. நான் முன்னாடி பார்த்த எல்லாம் சின்னது, இதை பாருங்க, இது பெரிய ஆரஞ்சு. வா, இது பெருசு, செமையா இருக்கு. இது கொஞ்சம் டஃப்பா இருக்கு, இன்னும் ரெடியா இல்லை நினைக்கிறேன். இது மாதுளையும் இங்க ரெடியா இருக்குது, பூத்து பூத்து குலுங்கிட்டு இருக்கு. இப்ப சீசன் இல்ல. எல்லாம் ரெடி இல்லை. இது வந்து ஜங்க் ஸ்ட்ரீட், அதால வந்து இன்னும் ரெடி இல்லை. இந்த சைட்டை பாருங்க, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி காய்ச்சி பூத்து குலுங்குது பழமா. இங்கெல்லாம் சின்ன ஆரஞ்சு இருக்கு, ஒரு சைட்ல பெரிய ஆரஞ்சு. இதான் அவங்களோட போர்வெல். இங்க இருந்துதான் வந்து இந்த பாருங்க, இந்த தோட்டம் ஃபுல்லா வந்து வயரிலேயே போயிட்டு இருக்கும் தண்ணி. அதுல இந்த பிரச்சனையுமே இல்லை, மழை பெஞ்சாலும் பெய்யாட்டியும். இது ஒலிவ் ட்ரீ இல்ல. இத பாத்தீங்கன்னு சொன்னா அனிமல்ஸுக்கு விதைச்சு வச்சுக்கிறாங்க. நோ ஐடியா. Ask the guy. இது ஃபுல்லா வந்து ஒலிவ் தான் மரம். சீசனுக்கு தான். இங்க இப்ப சீசன் இல்ல அப்படியோ. என்ன இதுல மெஸ்ஸா இருக்கு, என்னன்னு தெரியலையே. போட்டல் ஏதோ மருந்து, ஏதோ செடிக்கு அடிக்க மருந்து போல இருக்கு. வா, இருக்கு. ஆமா, செம சூப்பரா இருக்கு. Yeah. Okay. But when I was in the school, I'm just learning English and German. I didn't speak in German. I don't like it. Okay. I try to learn, but this language is not. It's not nice. Yeah, it's a grass. It's okay. Yeah. It's look big, but it's not too weight too much. Yeah. இப்ப பாத்தீங்க சொன்னா இதுல ஒரு டொங்கி என்று வருது பாருங்க. இதுதான் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகுது. Hello, hi. Can I touch it? Touch? No touch? Okay. No touch. It's a kick you. Yeah. Home? அவர் எதுவும் தெரியல. இங்க பாத்தீங்கன்னா புல்லு விதைச்சு அறுத்து விற்பாங்களாம். அதுவும் ஒரு வியாபாரம் தான். இங்க இது எங்கேயோ வாங்கிட்டு வராங்க. டொங்கி, நோ இங்கிலீஷ். Polonia? Maybe Polonia. எல்லாம் டச் பண்ண விடுது பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா தோட்டத்துக்கு நடுவில் வந்திருக்கிறேன். உள்ளுக்கு வந்து இப்படி செம விளைச்சலா இருக்கு பாருங்களேன். ஒரே கொப்பில ஒரே கிளையில வந்து எத்தனை பழங்கள். உள்ளு போயிட்டே இருக்கலாம், டைம் இல்லை இப்போ உள்ளு போறதுக்கு. நாம வீடியோ எடுக்க நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க.
சில பேர் ஹாலிடேன்னு வெளிக்கிடுவாங்க, வெளிக்கிட்டு ஹோட்டல்ல வந்து குடிச்சிட்டு குப்புறப்படுத்திடுவாங்க. எப்படியாவது சைட் சீனுகள் அங்கங்கே எல்லாம் போய் பார்க்கறது ரொம்ப கம்மியான பேர் தான் அதெல்லாம் பார்ப்பாங்க. நமக்கு ஒரு நாட்டில் வந்தா அவங்களோட கலாச்சாரம் என்ன, தொழில் என்ன, இதெல்லாம் வந்து நாங்கள் நகரத்தை விட்டு வெளியால போகணும், போய் பார்க்கணும். பார்த்தா தான் அவங்களோட உண்மையான வாழ்க்கை முறை தெரியும். How many acres farm? How many acre? Maybe maybe 100 acres. No, 100 acres. Who cares? 4 acres. Big one. Big one, not about. What do you think? 5 acres, huh? 5 acres. Yeah. 5 acres. What do you think? 5 acres. Maybe 5-6 acres. I think 8. 8 acres. 12 Oh, hopefully, could be anything. 12 acres. இதான் வந்து மொரோக்கன் என்னட்டி மின்டி இல்லை மின்டி லீஃபை போட்டு பாருங்க, செமையா பண்றாரு. செமையா இருக்கும். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கிறோம். நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல கைஸ்? சூப்பர். You did. Yeah, and be hot, okay? I forgot about this tree. My mother did it Okay. when I was small. Yeah. Wow. Super. இது சுகரும் தருவாங்க. தேவைன்னா நீங்க சுகர் ஆட் பண்ணலாம். They're mixing now. Now ready to drink. உறவுல நீங்க கிரீன் டீக்குள்ள மின்ட் லீஃபை போட்டு குடிச்சு பாருங்க, எவ்வளவு டேஸ்டாகவும் வாசமாகவும் இருக்கும். அதே Wait, what he Did you said, work tea shop? the more No? No. Experience. Thanks. இந்த orange ட்ரீயை பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு ட்ரிம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது வந்து அங்கதான் ஒன்று பழமா காய்ச்சி நிக்குது. We don't have sunny. ஆஹா. Yeah. Which one? Which boat trip? Which one? Boat trip? Boat trip Yeah. from the Rashid office in Okay. our hotel. Uh-huh. The Rashid office travel, Okay. and he booked our 3 trips. So Okay. we've been at the camels, we've Yeah. been at Paradise Valley, and the boat trip. Oh. And we go to the ocean. We eat lovely dinner with Okay. the fish grilled under the. Is under it the seafood also? They cook seafood, yeah? Yeah. Seafood. Beautiful Yeah. fish. Amazing. Master, where the place? Ask the address. Sea bass. Yeah, the seafood 20 place. hectares. Yeah. Today. No, today, not today. Tomorrow, right? Oh, tomorrow, yeah. You guys tomorrow. What time? We 2 o'clock. 2 o'clock. We go 12:30. பார்த்தீங்க, இதே சுற்றி இதே தான் எடுத்துட்டு இருக்கோம். கிளம்ப போகிறோம். உலகத்தை நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க, நமக்கு என்னடா ஒரே இது பார்க்குற போல இருக்கும். ஆனால் பார்த்தீங்களா, ஒரே இதில் கொப்பில் கொத்தா தொங்கிட்டு இருக்குது. வா, பியூட்டிஃபுல். இன்னொன்று பிக் பண்ண போகிறோம். அட்டா, இதுதான் பாருங்க. Okay, no. Okay, that's no. Okay. இது வந்து டிஃப்ரெண்ட் ஆரஞ்சு. இது என்ன ஆரஞ்சு? இதான் வந்து ஈசிபில். நம்ம ஊர்ல டெஸ்கோல எல்லாம் கிடைக்கும் இல்லையா? ஈசிபில். வா, ECP. இது பார்த்தீங்கன்னா 10 பிக் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கம்மியா இருக்கு பழமும். ஒரு ஆள் பிக் பண்ணிட்டு இருக்கிறாரு, இங்க பாருங்க. ஸோ அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும். வா. accumulate. ம். தூரம் இருக்கா போறதுக்கு? வேனுக்கு போறதுக்கு தூரம் இருக்கா? இல்ல கேட்குறேன், சுத்தி வரோம். உறவுகளை பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. சூப்பராகவே இருக்குது, நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நிறையவே ஆரஞ்சு சாப்பிட்டேன். லவ்லி, செம்மையாக இருக்குப்பா. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்ம் அமைஞ்சிருக்க பகுதி. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேயில் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கும். அதில் ரோட்டில் அப்படி ஃபுல் பண்ணுவாங்க. பிரேக் இதில் வந்து டீ காஃபி, அதே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எது ஒன்றா சாப்பிடலாம். இங்கே அந்த இதுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே தான் ஏதோ சாப்பிடணும். என்ன சாப்பாடு தெரியாது. வா, என்ன இது? இந்த பேரங்க இல்லை ஒரு கூஜால் இதெல்லாம் வச்சிருக்காங்க. வாட் இஸ் திஸ்? Olive oil. Olive oil. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஒலிவ் ஆயிலா பாருங்க. பெரிய பெரிய பூஜால வச்சிருக்கிறாங்க. இது வந்து நேச்சுரல் ஆர்கானிக் ஒலிவ் ஆயில். அவங்களோட காஃபேக்கு பின்பகுதி மேலே பாருங்க. இங்கே இன்னொரு கொட்டேஜ் போட்டிருக்காங்க. இதுலேயும் இருந்து நாங்கள் சாப்பிடலாம், என்ன வேண்டாம் பண்ணலாம். நம்ம வண்டி ரெடி, இப்போ கிளம்ப போகிறோம். மேட்டர்ஸ் போட்டு போகிறோம். அது எங்கே போகிறான்னு தெரியல மெட்டது. ஸோ எங்கேயும் தெரியல, போகிற வழியில் ஏதாவது பார்த்துக்கொண்டு போவோம்.
Four person. Yeah. 2 person in one machine. Yes. Okay. Okay. How far? How long drive? Like 40 minutes. 40-minute drive. ரோலே இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். 40-minute drive. பார்க்கலாம். இது இந்த 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 கார்டனுக்கு தான் போனாங்க. அவங்க எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா நியூ டெவலப்மெண்ட் ஏரியாவும் பாருங்க, செம்ம சூப்பராகவே இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே வந்து ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் எடுத்துருக்காங்க. இது வந்து நியூ டெவலப்மெண்ட் வெளியே பெருசா காசு இல்லையா இதை வாங்குறதுக்கு. சூப்பராக இருக்குல்ல. இது க்ளோஸ் சிட்டி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்குது. சிட்டி வந்து ஸ்பேன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது இங்கே வந்து குடியேற ஆட்களுக்கு எல்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து ப்ரைஸ் வந்து அவங்க ப்ராப்பர்ட்டியோ இதோ வாங்குறதுக்கு அவங்க பெருசாக கொடுக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா ஸ்கானியா ஃபேக்ட்ரி இருக்கீங்க. இதுதான் இங்கே கண்டெய்னர் பார்க். எல்லாம் புதுசாக பண்ணுறபடியே எல்லாம் சூப்பராகவே பாருங்க. இப்போ தான் சின்ன சின்ன மரங்கள் இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்குது. Quite nice. It's a hotel, yeah? No, not What is that? Company, yeah? Yes. இதை பாருங்க, Nice. செம்ம சூப்பராக இருக்குல்ல. வா, இங்கே வந்து சார்டின் ஃபிஷ் இருக்கு இல்லையா, டின்னில் அடைச்சி பேக் பண்ணி எல்லா இடம் விற்பாங்க. அந்த இடம் அந்த ஃபேக்ட்ரி தான் செம்ம நாத்தமாக இருக்குது. ஆனால் பாருங்க, ஒரு மரங்கள் கிடைக்காது. எல்லாமே வந்து மக்கள் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கிடைக்க அதில் வந்து மரங்கள் வைப்பாங்க. மரங்கள் வச்சு அந்த இடத்த வந்து கொஞ்சம் சோலையாக்குவாங்க. பாருங்க, என்னன்னு சொன்னா இந்த இப்பதான் இந்த நாடு எக்கனாமியில கொஞ்சம் மேரிட்டு வருது. அதாவது இப்பதான் எக்ஸ்பேண்ட் ஆகுது. சைட்லயும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டே இருக்கு. சிமிலர் வந்து நம்ம ஊர் மாதிரி தான். இது ஒரு ஹோட்டல் கட்டுறாங்களா இதுல. நெக்ஸ்ட் இயர் ஓப்பன் ஆயிரும். இந்த ஏரியா எல்லாம் ஃபுல்லாக அண்டர் டெவலப்மெண்ட் ஃபிளாட்ஸ். நேம் ஆஃப் சிட்டி, திஸ் சிட்டி நியூ டெவலப்பிங் சிட்டி. Agadir. Okay. இது பாருங்க, பெரிய சிட்டி செம்மையா இருக்கு இல்லையா. வா, செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க இந்த அபார்ட்மெண்ட். யா, ஒரே யூனிஃபார்ம் கலர். ஸ்கூலா, பிரைவேட் ஸ்கூல்? It's a French school? Arabic. Look, இதுவும் ஒரு மொரோக்கன் பிரைவேட் ஸ்கூலா, செம்மையா இருக்கு. உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீச் டவுன் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இந்த ரோட்டு இந்த ஏரியா எல்லாம் புதுசாக பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராகவே இருக்கு பாருங்க. இதை இந்த இடமெல்லாம் நியூ டெவலப்பிங் ஏரியான்றபடியே எல்லாமே செமையாக தான் இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால், இன்னொரு 7 வருஷத்துல வந்து ஒலிம்பிக் வந்து இங்கே தான் நடக்க போகுதான். அதுக்காக வேண்டி இந்த சிட்டியை வந்து நல்லாவே டெவலப் பண்ணிட்டு போகிறாங்க. நான் முதல்ல சொல்லியிருப்பேன், இந்த சிட்டின்ற பேர் வந்து அகடீர். இந்த நாடு அமைஞ்சிருக்கிற இடம் வந்து சூப்பரான ஒரு இடம். என்ன காரணம்னு சொன்னா, எந்த யூரோப்லேருந்து போனாலும் 3லேருந்து 4 ஹவரில் வந்து நீங்க இந்த நாட்டுக்கு போயிடலாம். எனி யூரோப் கண்ட்ரி, ஆப்பிரிக்கன் கண்ட்ரி எல்லாம் இங்க குயிக்கா வந்துடலாம். இப்போ நம்ம நாட்டுக்கெல்லாம் ஹாலிடே போறோம்டா 10 மத்தியாலம் 15 மத்தியாலம் டிரான்சிட் ஃபிளைட் எடுத்து போகணும். இது 4 மத்தியாலத்துல வந்துடலாம். அதால வந்து மக்கள் ஒரு 1 வீக் ஹாலிடே எடுத்துட்டு யூரோப்ல உள்ள மக்கள் எல்லாம் இங்க வந்துடுவாங்க. மொரோக்கோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா யூரோப் காலனி. இங்க உள்ளவங்க வந்து பிரெஞ்சும் அரபிக்கும் தான் பேசுவாங்க. மோஸ்ட்லி இந்த நாட்டில் வந்து யூரோப்பியன்ஸ் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸுக்கு. ஃபாரினர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் இங்கே வந்து அவங்களுக்கு பெருசாக டேக்ஸுகள் ஒன்றும் பெருசாக கெடுபிடி இல்லை. எல்லாமே கொஞ்சம் விட்டு கொடுப்பிருக்கீங்க. என்ன காரணம்னு சொன்னால், இந்த மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், கவர்மெண்ட்டுகளுக்கு டேக்ஸ் கிடைக்கும். மொரோக்கோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டெவலப்பான கண்ட்ரி கிடையாது. இந்த அகடீர் சிட்டி இருக்கு இல்லையா, இது வந்து 1960s வந்து சரியான ஒரு எர்த்குயிக் வந்து இந்த நாட்டில் வந்து 25,000 மக்கள் வந்து இறந்துட்டாங்களா. அப்போ அதுக்கப்புறம் இந்த நாட்டை இந்த சிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட்டிட்ட காசு இல்லை. அதால கொஞ்சம் ரொம்ப காலம் அப்படியே விட்டுருந்தாங்களாம். இப்போ 10லேருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் டெவலப்ஸ் வந்து தொடங்கி இருக்கிறாங்க. இந்த மொரோக்கன் மக்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாமான மக்கள் தான். ஹெல்ப் பண்ணுவாங்க. அக்ரெசிவாக மோசமாக எல்லாம் இருக்க மாட்டாங்க. சூப்பராகவே இருப்பாங்க. இந்த நாட்டில் 2 விதமான சட்டம் இருக்கும். இந்த பீச்சில் யாராவது சரக்கு அடித்தா ஃபாரினர்ஸ் அதை கண்டுகொள்ள மாட்டாங்க போலீஸ். இப்போ லோக்கல்ஸ் வந்து அப்படி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு குற்றம். அவங்கள பிடிச்சி ஃபைன் பண்ணுவாங்களாம். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஊபர் மாதிரி இங்கே மாதிரி லோக்கல் டாக்ஸி எல்லாம் இருக்குது. நாங்கள் லோக்கல் டாக்ஸி கூப்பிட்டா
ஆப்பில் காட்டுறது வேறு காரு வேறு நம்பரு, ஆனால் வார காரு வேறையா இருக்கும். டிஃப்ரெண்ட் நம்பர் பிளேட்டில் வேறு கார் வரும். அப்படி நாங்கள் வண்டியை புக் பண்ணி போயிட்டு இருக்கேக்க போலீஸை கண்டா சொல்லுவாங்க, பிரதர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுன்னு சொல்லி. அவங்க வயிற்று பிழைப்புக்காண்டி ஏதோ பண்ணுறாங்க. இந்த ஊரில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ஃப்ரெஞ்சுக்காரன் தான். அவனுடைய கொலனின்றபடியே அவருக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது இல்லையா. அதால் அவங்கெல்லாம் நிறைய கம்பெனி ஹோட்டல்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இதில் இருக்க இது ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் ஏரியா தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ அடுத்தது எங்கே கிளம்புறோம்னு சொன்னால், ஒரு பாலைவனத்துக்கு போய் டெசர்ட்டில் மோப்பெட் வண்டி ஓட்ட போகிறோம். நண்பர்களே, இதுதான் நாங்கள் வேன். இந்த வேனில் தான் நம்ம லொக்கேஷனுக்கு போகிறோம். இதில் எல்லா ஒவ்வொரு ஹோட்டல்லையும் பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க அந்த லொக்கேஷனுக்கு. இதுதான் அந்த ஹோட்டல், பெரிய ஹோட்டல். செம்மையாக இருக்குது, சூப்பராகவே இருக்குது. ஹோட்டலை சுற்றி கார்டனிங் ஏரியா பாருங்க, செம்மையாக க்ரீனாக இருக்குது. நாளைக்கு கிளம்பணும், ஃப்ரைடே. இன்றைக்கு தேர்ஸ்டே. அப்போ ஃபுல்லாக இன்றைக்கி எடுக்க வேண்டிய எல்லாம் எடுத்துட்டோம்னு சொன்னால் எவ்ரிதிங் ஓவர். இந்த ட்ரீயை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாழை மரம் மாதிரி, ஆனால் இது வாழை மரம் இல்லை. ஓகே, நம்ம இடத்த பிடிக்க போகிறாங்க. உறவுகளை இப்போ பாருங்க, நாங்கள் போயிட்டு இருக்கிறது ஒரு மணல் பகுதி, பாலைவன பகுதி போல் இருக்குது. அதால தான் இப்போ நம்ம இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபுல்லு வெயில் தான். இன்றைக்கு தான் வெயில், மற்ற நாள்லாம் ஒன்றுமே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கு வெயில் பெரிய வெயில், ஒரு 20-25 டிகிரி தான். ஒவ்வொரு கொஞ்சம் தூரத்துக்கு பாலைவன பகுதியில் ஒரு கிராமம் இருக்குது. இப்போ இன்னொரு கிராமம் வருது. இங்கே தண்ணியே இல்லை. அனிமல்ஸுக்கெல்லாம் டேங்கில் கொண்டு வந்தால் தண்ணி கொடுப்பாங்களாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூங்கில் காடு மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 10 மைல் ஓடி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு கிராமம் வந்திருக்கு பாருங்க. முன்னாடி இருக்கு பாருங்க, இது ஒரு கிராமம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புல்லு முளைக்காது, ஒல்லி மரங்கள்லாம் இருக்குது. எந்த புல்லு பூண்டு கூட இருக்காது, ஒல்லி பெரிய மரங்கள் மட்டும்தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மண் ரோட்டு மாதிரி இருந்துக்குள்ள வந்துட்டு அது உள்ளுக்கு இன்டீரியலுக்குள்ள போயிட்டு இருக்கோம், ஆடிட்டு இருக்குது. உள்ளுதான் வந்துட்டு சொந்தங்களே. இப்போ நான் இந்த இடத்துக்கு தான் வந்துட்டேன். வண்டி ஓட்ட போகிறாங்க. ஹெல்மெட் எல்லாம் போட்டு மண்டை ஹெவியா இருக்கு. இதை நான் தான், உங்களுக்கு தெரியுதா பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 மைல் சுற்றி ஓடி வந்து ஒரு பீச்சு பக்கத்தில் நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டோம். இல்லை வண்டியை நிற்கிறதுக்க பாருங்க. செம்ம சூப்பரான த்ரில்லிங்கான ரைட். லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைமாக நான் இது பண்ணியிருக்கிறேன், இந்த வண்டி ஓட்டியிருக்கிறேன். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லு டஸ்ட்டு. அதனால் பரவாயில்ல, ஹெல்மெட் இதெல்லாம் தந்தபடியாக சூப்பராகவே இருக்குது. இதில் பெருசாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ எடுக்க முடியலை, வண்டி ஓட்டைக்கு கஷ்டமாக இருக்குது. அதால் அவனே சொல்லிட்டா, நீ வண்டி ஓட்ட கான்சன்ட்ரேஷன் பண்ணுறா, இல்லை வீடியோ பண்ண வேண்டாம்னு. இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற சைட்டால் இன்னொரு குரூப் போயிட்டு இருக்கு பாருங்க. முன்னாடி தெரியல, டெசர்ட்டுக்கு நடுவில் போகணுன்னா கடலுக்கு போகணுமா, எங்கே நிற்கிறவன்றே தெரியல. நமக்கு முன்னாடி அவங்களோட வண்டி போயிட்டு இருக்கும், அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும். அவன் எவ்வளோ ஸ்பீட் போகிறானோ அதே ஸ்பீட்டு நாங்களும் ஃபாலோ பண்ணணும். இதில் நிற்கிற மக்களும் நம்மோட வந்தாக்கள் தான். நம்மளோட சைட்டில் ஒரு 10 வண்டி 15 வண்டியாவது கிளம்பி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நடு பாலைவனத்தில் ஒரு வீடு மாதிரி ஒரு டீ பிரேக்கு எங்களை நிப்பாட்டி இருக்கிறாங்க. நமக்கு டீ எல்லாம் தந்து பாட்டு படித்து இங்கே உறவுகளே மூஞ்சியை பாருங்க, மூஞ்சி இருக்க கேவலத்தை பாருங்க, ஃபுல்லு டஸ்ட்டும் மண்ணும். எப்படி ஹெல்மெட்டும் கண்டுக்கு கிளாஸும் போட்டாலும் டஸ்ட் உள்ளே போயிட்டே இருக்குது. இதுதான் அவங்க ஒரு பாட்டு.
உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான ரைடு முடிஞ்சது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைமாக நான் பண்ணினேன். செம்மையாக இருக்குது. ஃபுல்லி டஸ்ட், ஃபுல்லாக டஸ்ட் ஆச்சு. நாங்கள் ப்ரௌன் கலரில் ஆகிட்டேன் அப்படியே. இந்த வண்டியெல்லாம் கொண்டு வந்து பார்க் பண்ணியாச்சு. இது அங்கே வேலை செய்கிற பாய்ஸ் எல்லாம் ஹாப்பி அவங்களுக்கு. இந்த யார்ட் ஃபுல்லாக அவங்க வண்டி தான். அந்த இந்த வந்து இப்போ ஹாலிடே டைம் இல்லை, இப்போ ஹாலிடே டைம் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் வந்து ரொம்பவே பிஸி ஆயிரும். இப்போ நாங்கள் 4 பேர் போனோம். ஒரு வண்டிக்கு வந்து ஒரு வண்டியில் 2 பேர், ஒரு வண்டிக்கு 45 யூரோ சார்ஜ் பண்ணினாங்க. இப்போ 90 பவுண்ட்ஸ் 90 யூரோ பே பண்ணினோம். திருப்பி பேக் டு ஹோட்டலுக்கு போகிறோம். அவங்களுக்கு பேக்கேஜ் ஹோட்டலில் பிக் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு திருப்பி ட்ராப் பண்ணுவாங்க ஹோட்டலில். ஸோ அதுதான் நான் இது பேக்கேஜ். அவங்க எல்லாம் நம்மோட வந்த குரூப் ஃப்ரெஞ்ச் பீப்புள். அவங்களே சூப்பரான ட்ரிப் முடிச்சுட்டு திருப்பி ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கிறோம். பாருங்க அந்த வெயில எல்லாம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்த வழியால் தான் திருப்பி போயிட்டு இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன கிராம மக்கள் இருப்பாங்க. கிராமத்தில் இருந்து வண்டியை கொண்டு வந்து இங்கே மரத்துக்குள்ளே பார்க் பண்ணிவிட்டு டென்ட்டு போட்டுட்டு அதுக்குள்ள சும்மா ஒரு நம்ம ஊரில் பார்க்க ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கிராமத்தில் பார்க்குகள் இல்லை பாருங்க. இதுக்குள்ள தான் மக்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க. அந்த நாட்டுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற போல் மக்கள் அவங்கவுங்களோட வசதிக்கு ஏற்ற போல் வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. திருப்பி இப்போ டவுனுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்க. டவுனுக்கிட்ட வேறு சூப்பராகவே இருக்கு எல்லாம். ஃபஸ்ட்டு ஹோட்டலுக்கு போகணுன்னா குளிக்கிறது தான் முதல் வேலை. இல்லை பார்த்தீங்கன்னா இன்னொரு டீம் போயிட்டு இருக்கு. உறவுகளே மொரோக்கோவில் இது என்னுடைய 2வது வீடியோ. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கலாம்.